ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை 27வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஆமாங்க, கர்த்தர் தாவீதுக்கு வெளிச்சமானவராய் இரட்சிப்புமானவராய் இருந்திருக்கிறார். நமக்கும் தேவன் எப்படி இருக்கிறார்னா எப்படிப்பட்டவராக தான் இருக்கிறாருங்க. ஆனா தாவீதுக்கு பயப்படுகிற சூழ்நிலைகள் இருந்த போதும், அஞ்சுகிற சூழ்நிலைகள் இருந்த போதும், கர்த்தரே தாவீதுக்கு வெளிச்சமாய் இருந்தாராம், இரட்சிப்புமாய் இருந்தாராம். இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, நமக்கும் பிரச்சனைகள், அஞ்சுகிற சூழ்நிலைகள் இருக்கலாம். ஒருவேளை பயப்படுகிற சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் நமக்கு ஏராளம் இருந்தாலோ, தாவீதுக்கு எப்படி கர்த்தர் ரட்சிப்பும் வெளிச்சமுமாய் இருந்தாரோ, அதை போல தாவீதை எப்படி விடுதலை பண்ணினாரோ, அதை போலவே நமக்கும் அந்த பிரச்சனைகளிலிருந்து, பயப்படுகிற சூழ்நிலைகளிலிருந்து, அஞ்சுகிற சூழ்நிலைகளிலிருந்து நம்மை மீட்டெடுத்து நம்மை ரட்சிக்கவும், நமக்கு வெளிச்சமாய் இருக்கவும் கர்த்தர் கிருபையுள்ளவராக இருக்கிறாருங்க. இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். ஒருவேளை நமக்கு பயப்படுகிற சூழ்நிலைகள் ஏராளம் இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் அதிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர கர்த்தர் அவர் வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, சேனைகளின் கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா, இன்றைக்கும் ஆண்டவரே வார்த்தை சொல்லுகிறது அப்பா, நீ தாவீதுக்கு வெளிச்சமும் ஆண்டவரே ரட்சிப்பும் ஆண்டவராய் இருந்தீரே. அதே போல ஆண்டவரே இதை பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா, அஞ்சுகிற சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, ஆண்டவரே பயப்படுகிற சூழ்நிலைகளா இருந்தாலும் ஐயா அப்பா, எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் ஆண்டவரே தாண்டி செல்வதற்கு என் தேவனை பலன் கொடுப்பீரே. ஆண்டவரே இந்த பிரச்சனைகளிலிருந்து, பயப்படுத்துகிற சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் நீர் ஆண்டவரே வெளிச்சத்திற்கு நீர் கொண்டு வாங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் தாவீதுக்கு எப்படி ஆண்டவரே வெளிச்சமாய் இருந்து கிரியை செய்தீரோ, அதே போல இதை பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் நீர் வெளிச்சமாய் இருந்து கிரியை செய்யுங்கன்னு சொல்லி உங்க கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நீர் ஆளுகை செய்ய பொறுப்பெடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you.